இந்த ஆர்பிஐ போர்ட்டலில் எடுத்து போய் பார்த்தா உட்கம்னா தமிழில் என்ன சொன்னால் தொடக்கம்னு பேர், ஹிந்தியில் உட்கம்னு. ஆர்பிஐடைய போர்ட்டலில் ஆல்மோஸ்ட் 67,000 கோடி பேங்க் அக்கௌண்ட்டில் உள்ள பணம் யாருதுன்னே தெரியல. யார் அந்த பணத்தை வச்சுருக்காங்க, யார் அதோடைய ஓனரு, அவங்க நாமினி யார், பெனிஃபிஷியரி யார் தெரியல. சரி, இது பேங்க்குக்கு பொருந்தும். இன்சூரன்ஸில் எடுத்து பார்த்தீங்கன்னா 22,000 கோடி அன்கிளைம்டு அமௌண்ட்ஸ். அன்கிளைம்டுன்னா யாரும் உரிமை கோரவே இல்லை அந்த ஃபண்ட்ஸை. இந்த பாலிசி ஹோல்டர்ஸு கண்டிப்பாக இருந்திருக்க மாட்டாங்க. 22,000 கோடி இருக்குது. அப்புறமா பார்த்தா இபிஎஃப்ஓ, எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்ட், அதில் ஒரு 8,500 கோடி. அப்புறம் அந்த ஷேர்ஸ், அந்த ஐஇபிஎஃப்னு நினைக்கிறேன், அந்த போர்ட்டலில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 20,000 கோடி. எங்கே டிவிடெண்ட் வந்திருக்கு, மாறி இருக்கா என்ன, ஆல்மோஸ்ட் இந்த மாதிரி அன்கிளைம்டு அமௌண்ட்டே லட்சக்கணக்கான கோடி. 1 lakh crores to 1.5 lakh crore கூட இருக்கலாம். எனக்கு சரியாக எக்ஸாக்டாக என்கிட்ட டேட்டா இல்லை. இது ஏன் ஃபஸ்ட்டு பாயிண்ட் அதை தான் நான் சொன்னேன்னா, ஒரு ஒய்ஃப் இல்லை ஒரு ஹஸ்பண்ட் இல்லை ரெஸ்பெக்டிவ் ஃபேமிலி மெம்பர்ஸ், நம்ம கோவிடுங்கிற அந்த ஒரு சினாரியோவை பார்த்தோம். நம்ம ஒரு வீடியோ பண்ணவங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரில. ஹஸ்பண்டும் இருந்துட்டாங்க, ஒய்ஃபும் இருந்துட்டாங்க, குழந்தைங்க வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ அப்போ தான் நம்ம என்ன சொன்னோம், இந்த ஒரு ஃபினான்ஷியல் டாக்குமெண்ட்ஸை மெயின்டைன் பண்ணணும்னு ஒரு ஃபைல் ஒன்று கொடுத்து, ஸோ என்ன இன்ஃபர்மேஷனுங்கிறத 30 நிமிஷத்தில் ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் கண்டுபிடிக்கணும். அதுதான் இந்த crux of the message.